ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண டெய்லரிங் ஐட்டம்ஸோடைய ஹால் அண்ட் ரிவ்யூ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் 2 ஆன்லைன் சைட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து மீஷோ அண்ட் இன்னொன்று வந்து ராஜாராணி கோச்சிங்கோடைய வெப்சைட்டில். இதில் மீஷோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராஜாராணி கோச்சிங் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ராஜாராணி கோச்சிங் அப்படின்றது ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட். அங்கே வந்து கோர்சஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆன்லைனில் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு அன்ஸ்பான்சர்ட் டீட்டெயில் ரிவ்யூ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் மீஷோவில் வந்து நான் லேஸ் காம்போ வந்து வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று வந்து இந்த 0.5 inches வித் இருக்கிற மாதிரியான ஒரு லேஸ் தான். இது வந்து காட்டன் குர்த்திஸ், டாப்ஸ், பேண்ட்ஸ்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இது மொத்தம் வந்து 25 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. இதோட டிசைன் வந்து ரொம்பவே நீட்டா இருந்துச்சு அண்ட் எதுலையுமே வந்து டேமேஜ் மாதிரி எங்கேயுமே இல்லை. இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இன்னொரு லேஸ், இது வந்து 0.75 inches வித் இருக்கிற மாதிரியான ஒரு லேஸ். இது வந்து நீங்க இந்த மாதிரி சென்டர்ல லேஸ் வச்ச டிசைன்ஸ்லாம் வரும் இல்லையா, பேண்ட் அண்ட் குர்த்தாலெல்லாம் நெக்ல கூட வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணி இதோட லுக்கை வந்து இன்னும் எலிவேட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஷார்ட்ஸ் வந்து நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து 25 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மொத்தம் வந்து 50 மீட்டர்ஸ் ஆஃப் லேஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 128 rupees வந்து கிடைச்சது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ராஜாராணி கோச்சிங்கோடைய வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து தனித்தனியாக ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்காது. கஸ்டம் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஐட்டமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பதிலாக நான் இதை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து கம்பேரிட்டிவ்லி இங்கே இருக்கிற ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் நேரில் என்ன ரீட்டைல் ப்ரைஸில் வாங்கணும் அதே ப்ரைஸில் வந்து எனக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஆன்லைனில் இவங்க வெப்சைட்டில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டாக் அப் பண்ணது வந்து இந்த மாதிரி மெஷரிங் டேப் அண்ட் இந்த மாதிரி டெய்லரிங் சாக்ஸ் வந்து நான் வந்து ஸ்டாக் அப் பண்ணியிருந்தேன். இந்த டெய்லரிங் சாக்கோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து டபுள் சைடு கலர் வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரே பேட்டர்னில் போட்டுட்டு இருக்கும்போது எதனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்ற போது இது டக்குன்னு யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 2 பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாத்தோடைய ப்ரைஸ் டீடைல்ஸ் வந்து நான் கீழே அப்படியே மென்ஷன் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எதனா சேஞ்சஸ் இருக்கலாம், பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இதில் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாக்ஸ் எதுவுமே எனக்கு பிரேக் ஆகாமல் வந்திருந்தது. பட் பேக்கேஜிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷலாக எதுவுமே வந்து ரோல் பண்ணி பபிள் ட்ராப்லாம் ரோல் பண்ணலை. பட் எனக்கு உடையாமல் வந்திருந்தது. உடையறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்களுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எவ்வளோ இருந்தாலும் பத்தாத இந்த பேர்ல் பின்ஸ் தான் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து 2 நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் நேரில் என்ன குவாலிட்டி வாங்கினோ அதே தான் வந்து இது இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே எனக்கு இல்லை. அதே பிராண்டு அதே குவாலிட்டியில் தான் எனக்கு கிடச்சிருந்தது. நெக்ஸ்ட் வந்து நான் ஹூக் அண்ட் ஐ வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி அவங்க வந்து பிக்சரில் டிஸ்பிளே பண்ணது வந்து வெறும் ஹூக் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் வெறும் ஹூக் தான் வந்து தரப்போகிறாங்க அப்படின்றத நான் நினச்சிட்டு அதை மட்டும் 2 பேக்கெட்டுன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் கூடவே அவங்க வந்து ஐயோட சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து வெறும் ஹூக்குன்னு தான் நினச்சி அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் அது செட்டாகவே தான் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்தது வந்து கிரிட்டிங் ஸ்கேல் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கிரிட்டிங் ஸ்கேல் வாங்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வெப்சைட்டையே சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த கிரிட்டிங் ஸ்கேலோடைய ப்ரைஸ் வந்து 80 rupees தான் இருந்துச்சு நான் வாங்குறப்போ. பட் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு. லைக் 300லலாம் நான் வந்து கிரிட்டிங் ஸ்கேலோடைய ப்ரைஸ் வந்து பார்த்துருந்தேன். எனக்கு வந்து இதுதான் கரெக்டான ப்ரைஸ் மாதிரி தோணுச்சு. பிகாஸ் நான் நிறைய யூடியூப் வீடியோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். 60 rupees 70 rupeesக்குலாம் எங்களோட லொக்காலிட்டியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட லொக்காலிட்டியில் வந்து இது கிடைக்கல. அதே மாதிரி இந்த ஸ்கேலோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் ஒழுங்காக இருந்துச்சு. பிரேக்கும் ஆகாமல் வந்திருந்தது. நெக்ஸ்ட் வந்து எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் தான் லூப் டர்னர். இது வந்து 65 rupeesக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து நான் நேரில் வாங்கின அதே ப்ரைஸ்க்கு தான் வந்து கிடைச்சிருந்தது. என்னோட பழைய லூப் டர்னர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நான் நியூ ஒன் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து அதே ப்ரைஸில் தான் வந்து எனக்கு கிடைச்சது. இதுவுமே வந்து மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ப்ரைஸில் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அங்கே வந்து இதை வாங்கலாம். அடுத்து வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து 3 meters வந்து நான் வாங்கியிருந்தேன். ஒரு மீட்டர் வந்து 25 rupees ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு நேரில் வித்த ப்ரைஸோட கொஞ்சம் எக்ஸஸ் ஒரு 5 rupees என்னவோ எக்ஸஸாக இருந்துச்சு ஒரு மீட்டருக்கு. ஸோ நான் வந்து யோசிச்சுட்டே தான் வாங்கினேன். பட் எனக்கு தேவைப்பட்டதுன்றதுனால சரி ட்ரை பண்ணுவோம் கூடவே அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு வந்து நேரில் வாங்கினதை விட இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நேரில் வந்து கொஞ்சம் ரொம்பவே தின்னாக ரொம்ப சுருங்கின மாதிரிலாம் நான் வாங்கியிருக்கேன். பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் லைட் திக்னஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த
குவாலிட்டி வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது அண்ட் ப்ரைஸ்க்குமே இது ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூவான ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் இதை நான் ட்ரை பண்ணதில்லை. இது என்னென்னா ரெடிமேட் ஹூக் அண்ட் ஐ இருக்கு இல்லையா, அந்த பட்டி வந்து நான் ஸ்ட்ரிப் மாதிரி வாங்கியிருந்தேன். இது வந்து நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே வாங்கியிருந்தேன். இங்கே வந்து ஒரு மீட்டர் வந்து 35 ருபீஸோ சம்திங் நான் வந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஹூக் அண்ட் ஐன்னு சொல்லிட்டு ரெண்டுமே தான் வரும். இது வந்து எங்கே உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு நீட் ஃபினிஷிங் பொட்டிக் ஃபினிஷிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க ஒரு ப்ளவுஸை, அண்ட் பின்னாடி ஹூக் அண்ட் ஐ மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கையில் அட்டாச் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் அது நியூவாக பொட்டிக் ஃபினிஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இது நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கியிருந்தேன். இதோட ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொடுத்துட்டுக்கு அப்புறமா. இது நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து பேசிக்காக ஒயிட் கலர் வந்து வாங்கியிருந்தேன். இதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே வந்து நூல்லாம் பிஞ்சிட்ட மாதிரிலாம் இல்லை, நல்லாவே ஒரு லுக்கில் இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி அது எப்படி பண்ணோம் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து நான் ஒரு 2 மீட்டர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக் ஷார்ப்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வேற எங்கேயுமே நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை பார்த்ததில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லரிங் சாக் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷார்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் மாதிரி. நம்ம வந்து நிறைய டெய்லரிங் சாக்ஸ் வந்து பிளண்ட் ஆகிட்டு அப்படி இல்லைன்னா அந்த ரவுண்ட் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணவே முடியாமல் சும்மா தான் வச்சுட்ருப்போம், சின்னதாகிட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக இதை ஷார்ப் பண்ணுறதுக்கு வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து நார்மலாக இது பிளேட் மாதிரி தானே இருக்குது, ஸோ பிளேட் வச்சு நம்ம சீவலான்னு கூட நான் நினச்சிருக்கேன். பட் இங்கே நிறைய பிளேட் இருக்கிறதுனால ஒரு ஈவனாக வந்து இது ஷார்ப் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஒரு சைடு வந்து நிறைய பிளேட்ஸ் வந்து இருக்குது, இன்னொரு சைடு வந்து அந்த பஃபிங் டூல் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா எதிர் சைடு ஃபுல்லுமே பிளேட்ஸ் வந்து ஷார்ப்பாகவும் இருக்குது. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து நான் இதை வச்சு கொஞ்சம் டெமோ பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிளண்ட்டாக இருந்த ஒரு சாக்கை வந்து ஷார்ப் பண்ண ட்ரை பண்ணேன். நிஜமாவே எனக்கு ஸ்டார்டிங் எனக்கு அவ்வளோ பண்ண தெரியல, பட் இதோடைய ஒர்க் வந்து நிஜமாவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் அது கிளியராக தெரியல, பட் ஷார்ப் பண்ணும்போது உங்களுக்கு நேரில் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் நான் கண்டிப்பாக இதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய சில ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹூக் அண்ட் ஐ ரெடிமேட் இருந்துச்சு இல்லையா, அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிங் ஸ்கேலோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஸோ நான் அதையுமே இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அந்த சாக் ஷார்ப்னருமே எனக்கு பிடிச்சிருந்தது, அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொன்று வந்து இங்கே நான் வேக்ஸ் சாக் வந்து பார்த்துருந்தேன். இந்த பாண்டா சாக்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் இங்கே பார்த்துருந்தேன். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லா இடத்த விட இங்கே கம்மி ப்ரைஸ் நான் பார்த்தேன். லைக் 150 or 140க்குலாம் நான் இங்கே பார்த்தேன். ஒரு பாக்ஸ் வரும் இல்லையா, அதை நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். லைக் ப்ரைஸ் வந்து இருக்கிறதுலே கம்மியாக எனக்கு அது பார்த்தேன் நான். லைக் இந்த இன்ச்சு டேப்பு, இந்த ஹூக் அண்ட் ஐ பேக்கெட்டு, அப்புறம் சாக், இதெல்லாம் வந்து லைக் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு அதே ப்ரைஸ்க்கு நேர்லையும் அண்ட் ஆன்லைன்லையும் விற்றா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸோடைய லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். பேட்டர்ன் பேப்பர்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா கிடைச்ச ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வந்து நல்லா கிடைச்சிது. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ்க்குமே வந்து அது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. ப்ளவுஸ் டிராஃப்டிங்க்குலாம் அது ரொம்பவே நல்ல ஒரு யூஸாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்குமே நான் வந்து கீழே உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.